இவ்வளவு நாளாக அவர் பாஜகவினுடைய கூட்டணியிலே பயணித்து இப்போது அதிலிருந்து விலகி வந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்க்கிறோம். இப்போதாவது பாஜகவுடன் சேர்ந்திருந்ததை தவறு என்பதை உணர்ந்திருக்கிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். நிச்சயமாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு மிக சிறப்பான ஆட்சியாக தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் சாதாரண சாமானிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மகளிருக்கான விடியல் பயணமாக இருக்கட்டும், அல்லது அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிக்கூடங்களில் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், மகளிருக்கான உரிமை தொகையாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் என்ற பெயரில் மகுடத்தின் கீழே மாணவர்களுக்கு மாணவமணிகளுக்கு கல்வி உதவி தொகை வழங்கக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், அதே போல் உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பான திட்டமாக இருக்கட்டும், இப்போது ஒரு தரமான மருத்துவ சேவையை அனைத்து மக்களுக்கும் தரக்கூடிய ஒரு புதிய திட்டமாக இருக்கட்டும், இப்படி மக்கள் நல்வாழ்வு சார்ந்த பல்வேறு நல்ல திட்டங்களை, ஒரு புதுமையான திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்து வருகிறது. நிச்சயமாக மக்களுடைய ஆதரவை பெற்ற ஒரு அரசாக இந்த அரசு விளங்குகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ந்து இயங்கும். உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்தில் பெயரை பயன்படுத்துவது, உங்களோட பெயரை பயன்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் இல்லை, அது தெளிவான ஒரு தீர்ப்பு என்று சொல்ல முடியாது. ஒரு முதலமைச்சருடைய பெயரை பயன்படுத்துவதில் எந்த தவறும் இருப்பது மாதிரி தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமியோட சுற்றுப்பயண பிரச்சாரம் அது பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது ஒரு பெரிய ஆதரவு இருப்பது போன்ற ஒரு போலி தோற்றத்தை, ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். பாஜகவுடன் அதிமுக பயணிப்பதை அதிமுகவுடைய தொண்டர்களே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் அதில் மிக முக்கியமான ஒரு தலைவராக எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவில் பயணம் செய்தவர், அமைச்சராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அன்வர் ராஜா இன்று திமுகவில் சேர்ந்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, இன்னும் ஏராளமானோர் பாஜகவுடன் அதிமுக வைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி, அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பான முறையில் அதிமுகவை நடத்துவதற்கு தவறிவிட்டார். அதிமுகவை ஒரு மூழ்கும் கப்பலாக மாற்றியிருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஏராளமானோர் அதிமுகவிலிருந்து வெளியேறி வருவது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பயணம்ங்கிறது அது மாய தோற்றம் தானே தவிர அவருக்கு மக்கள் ஆதரவும் இல்லை, அவருடைய கட்சியினருடைய ஆதரவும் இல்லை என்பதை காட்டுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.